தலைமைச் செயலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசோட ரூமை பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குன்னு நம்மக்கிட்ட நெகிழ்ச்சியாக பயந்துக்கிறாங்க செக்ரட்டேரியட் வட்டாரத்தினர். ஏன்னா அவர் ரூமில் நைட்டு 9 மணிக்கு மேலேயும் அவ்வளவு மக்கள் புகார் கொடுக்கறதுக்காக கூடியிருக்கிறாங்களாம். அதில் என்ன நல்ல விஷயம்னா, மக்களுக்கு அமைச்சர் ரூம்குள்ளே போகிறதுக்கு எந்த கெடுபிடியுமே இல்லையா. ரூமுக்கு வெளியே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அப்பாயின்மெண்ட்னு கேட்குறது இல்லையா, வெயிட் பண்ணுங்கன்னு மக்களை ரொம்ப நேரம் காக்க வைக்கிறது இல்லையா. மக்கள் நேராக வந்து கதவை திறந்து உரிமையோட அமைச்சர் ரூம்குள்ளே போகிறாங்க. அமைச்சரும் எல்லாரோட மனுக்களையும் நின்றுக்கிட்டே வாங்கி பொறுமையாக குறைகளை கேட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வச்சு புகார் கொடுக்க வந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புறாருன்னு நம்ம கிட்ட பயந்துக்கிறாங்க. பல நாட்கள் அமைச்சர் வன்னி அரசு நைட்டு 11 மணி வரைக்கும் அவர் ரூம்ல இருக்கிறாராம். நான் இருக்கிற வரைக்கும் மக்கள் யார் என்ன பார்க்க வந்தாலும் எந்த தடையும் சொல்லாமல் ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பாதுகாவலர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் அமைச்சர் ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்கிறாராம். ஸோ ஒரு அமைச்சரோட ரூமை சாதாரண மக்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அணுகிறத பார்க்கறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன்னு கோட்டை வட்டாரத்தினர் நம்ம கிட்ட நெகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிறாங்க.